ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருப்பாவை பாசுரம் 10. அதற்கான திவ்ய தேசத்தை இன்னைக்கு நம்ம சேவிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருக்காக்கரை, திருக்காக்கரா. இது மலைநாட்டு திவ்ய தேசங்கள்ல ஒன்று. வாமனமூர்த்தி க்ஷேத்திரம். இங்க பெருமாளுக்கு காட்கரை அப்பன் வாமனமூர்த்தி என்ற திருநாமம். நின்ற திருக்கோலம் தெற்கு நோக்கி திருமுக மண்டலம். தாயாரோட திருநாமம் பெருஞ்செல்வ நாயக்கி. இன்னொரு திருநாமம் உண்டு, வத்சலவல்லி. கபில தீர்த்தம், புஷ்கல விமானம், கபில முனிக்கு காட்சியளித்த இடம். நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார். காட்கரை அப்படின்னா திருவடி வைத்த இடம்னு பொருள். வாமனனோட திருவடி பதிந்த இடம் இது. அதனால்தான் இந்த ஊருக்கு திருக்காட்கரை என்ற பெயர். இந்த ஸ்தலத்துல பெருமாள் வாமன திருவிக்ரமூர்த்தியா காட்சியளிக்கிறார். எம்பெருமான் 4 திருக்கைகளோட சேவை சாதிக்கிறார். வலது திருக்கையில ஆழியும் இடது திருக்கையில சங்கமம் ஏந்தி இருக்கிறார். அவரோட வலது கீழ்த்திருக்கையால தாமரை மலரை பற்றி கொண்டிருக்கிறார். இடது கீழ்த்திருக்கையை கடிஹஸ்தமாய் தன்னுடைய இடைக்கு கீழே வைத்துக்கொண்டு சேவை சாதிக்கிறார். தாயார் பெரும் செல்வம் படைத்தவளாக இங்க எழுந்தருளியிருக்கிறார். பெருஞ்செல்வ நாயகி தாயார். இங்க கபில மகரிஷி ரொம்ப காலமா தவம் இருந்தார். அவர் எம்பெருமான சேவிக்கணும், அதுவும் எப்படி சேவிக்கணும்னு ஆசைப்பட்டாருன்னா, மூவுலக அளந்த திருவடிகளை சேவிக்கணும், 3 அடி மண்ணை பிரார்த்தித்த திருக்கைகளை சேவிக்கணும்னு ஆசைப்படுறார். அதாவது வாமனனா சேவிக்கணும்னு ஆசைப்படுறார். பெருமாளும் இவருடைய தவத்தை மெச்சி இவருக்கு வாமனனா சேவை சாதிக்கிறார். அதனால இந்த கபில தீர்த்தம் ரொம்ப வசதி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.